இவங்க மேல இந்த குதிரை மேல ஏறிட்டோம்னா உன் கட்சி முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம் நீ தவிர்த்து தனியா எங்கேயுமே நிக்க முடியாது. பிஜேபி குதிரை எந்த குதிரை மேல ஏறினாலும் எந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட். சோலோ பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம சீமானை சொல்லலாம். சீமானுடைய அரசியல் வந்து சில விஷயங்கள்ல காமெடியா இருந்தாலும் இல்ல மாற்று கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து 2, 3, 4, 5, 6 8% கிராஸ் பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டார். அப்ப இந்த 26 அவருடைய இது 12% ஆகி போச்சுன்னா அவர் வந்து 31ல 31ல அவர் வந்து ஒரு பக்காவான ஒரு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பார். இப்பவே தவிர்க்க முடியாத தலைவர் ஆயிட்டாரு. மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய தம்பிகளும் ஒரு தளபதியா நிக்கிறாங்க. நல்ல வேலை அவங்க வந்து அணில் மாதிரி இல்லாம ப்ராப்பர் ஆயிட்டாங்க. பக்கா அரசியல் பக்கம் வந்துருச்சு. இன்னும் வந்து ரசிகர்ல தான் இருக்காங்க. ஆமா, இப்போ கூட சொல்றேன், விஜயே தன்னை இன்னும் நடிகராக தாங்க நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல் தலைவனா இன்னும் ஒரு மைண்ட்ல ஏத்தவே இல்லை. விஜய் தன்னை எப்போ